2 சாரி பின்னும் ஒரே டிசைனில் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த சாரி பின் டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு பேஸ் எடுத்திருக்கேன். இந்த சாரி பின் பேஸ் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசு. ஃபுல் குந்தன் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் சரியாக இருக்கும். இதில் வந்து நான் ரேப்பிங் பண்ணாமல் சில்க் த்ரெட்டே யூஸ் பண்ணாமல் அப்படியே டிசைன் பண்ண போகிறேன். இது வந்து கோல்ட் கலர் மட்டும் இல்லை, எல்லா கலர்லேயும் இந்த பேஸ் கிடைக்குது. நான் வந்து இந்த டிசைனுக்கு ஐ ஷேப் 6K சைஸு இன்டூ மாதிரி, அதாவது பெருக்கால் குறி மாதிரி 4 ஸ்டோன் ஒட்டிட்டு நடுவில் இருக்க கேப்பில் 3x3 ஸ்கொயர் ஒட்டிட்டு திரும்பவும் அதே மாதிரி இதே ஃப்ளவர் கண்டினியூஸாக ஒட்டிட்டு இது ஃபுல்லாகவே அது மாதிரி தான் ஒட்ட போகிறேன். நடுவில் இந்த கேப் இருக்குது, அதில் வந்து நான் ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 ரவுண்டு கூட ஒட்டிக்கலாம். இதுக்கு சென்டர்லேயும் ரவுண்டும் வச்சுக்கலாம். இதே பேஸில் சாரி பின் ரேப் பண்ணுறதுக்கு 25 ஸ்டாண்ட்ஸ் எக்ஸாம் பேட் அளவில் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிறத வந்து ஒரு 24 ஸ்டாண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். ரேப் பண்ணிவிட்டு நான் இதே டிசைன் தான் பண்ணியிருக்கேன். அந்த சாரி பண்ணி இந்த சாரி பண்ணி இப்போ நான் கடைசியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து டார்க் ப்ளூவில் பண்ணியிருக்கேன், அது வந்து லைட் ப்ளூவில் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய பார்க்கணுன்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.